சுடலை மாடன் இந்த ஒரு பேரை கேட்டோன்னு பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும். நிறைய ஊர்கள்ல காவல் தெய்வம் அப்படின்னு சொன்னோம்னா கருப்பசாமி தான் ஞாபகத்துக்கு வருவாரு. ஆனா தென் மாவட்டங்களான தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்ல காவல் தெய்வம்னா அது சுடலை மாடன் தான். யார் இந்த சுடலை மாடன்? சிவன் மற்றும் பார்வதி தேவி இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு அம்சம் தான் இந்த சுடலை மாடன். தென் மாவட்டங்களோட காவல் தெய்வமான இந்த சுடலை மாடனை பார்வதி தேவி சாம்பல்லேருந்து உருவாக்குனதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. எல்லா கோயில்கள்லயும் நடக்கிற திருவிழா மாதிரி இந்த ஒரு கோயிலையும் வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா நடக்கும். ஆனா இந்த கோயில் திருவிழால நடக்கக்கூடிய வழிபாட்டு முறை சாதாரண வழிபாட்டு முறை கிடையாது. அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த திருவிழாவை மயான கொள்ளை, அப்படி இல்லைன்னா சுடலை மாடன் கொடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயத்த நேர்ல பாக்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமா இருக்கும். இந்த ஒரு சுடலை மாடன் ரொம்ப சக்தி வாய்ந்த, ரொம்பவும் நேர்மையான ஒரு தெய்வம். இவரை நம்பி போகக்கூடிய எல்லாரோட பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கிடைக்கும். இவர் எந்த அளவுக்கு நேர்மையான தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தப்பு பண்ணது தன்னோட பக்தனாவே இருந்தாலும் தண்டனை கிடைக்கும். சுடலை மாடன் வெறும் காவல் தெய்வம் மட்டும் கிடையாது, தென் மாவட்டத்தை சேர்ந்த நிறைய குடும்பங்களுக்கு குலதெய்வமாவும் இருக்கார். உங்கள எத்தனை பேர் இந்த சுடலை மாடன் கொடைக்கு போயிருக்கீங்க?